Hello friends, welcome back to Play Tamil. Winning number channel 2025 எக்கச்சக்கமான பெரிய லெவலான மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது and அந்த மூவிக்காக ஈகரா நிறைய பேர் வெயிட்டும் பண்ணிட்டு இருக்காங்க and அதோட எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட்டோட இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட மூவி தான் அண்ட் இந்த படம் நம்ம February 14 தான் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவிலையும் மல்டிடப் லாங்குவேஜோட தான் டேட்டா தியேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் ஆகும் மார்வல் மூவி, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்ன இந்த ரிலீஸ் டேட்டு தான் கொஞ்சம் யூனிக்காக தந்துருக்காங்க February 14. பை த வே இப்போதைக்கு படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான், நம்ம ஸ்டீவ் ராஜர் இப்போது கிடையாது ஆஸ் எ கேப்டன் அமெரிக்காவும் அண்ட் நம்ம ஃபால்கான் தான் இப்போ புது கேப்டன் அமெரிக்கா, அவர் மாறிட்டாரா. ஸோ அவர் ப்ளஸ் இதில் ரெட் ஹல்கை வேறு அவங்க கொண்டு வராங்க அண்ட் இந்த வாட்டி கொஞ்சம் பொலிட்டிக்கலாகவும் அண்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன ரேஞ்சில் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் இப்போதைக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா மூவிக்கு ஆஸ் எ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஹைப் வைஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் பார்ப்போம், அந்த பழைய கேப்டன் அமெரிக்கா லெவலான வைப் அவங்க திருப்பி உள்ளே கொண்டு வராங்களா, இல்லை பழைய நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸும் திருப்பி உள்ளே வரதுக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குது. எப்படியோ மார்வல் மூவிஸ் அதை எதையோ ரிவீல்லாம் பண்ண மாட்டாங்க, பட் அப்படி ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் வந்து காமிச்சாங்கன்னா நல்லா அல்டிமேட்டாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு ரூமர்ஸ் வேறு இருக்குது, நம்ம க்ரீன் ஹல்க்கையும் அகெயின் உள்ளே எங்கேயாச்சும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரெட் ஹல்க் இருக்காரா, ஸோ அதனால் அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம க்ரீன் ஹல்க் வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேரசைட் மூவியோட டேரக்டர் பாங் ஜோ டைரக்ட் பண்ண அப்கமிங் நம்ம மைக்கி 17 சொல்லிட்டு அண்ட் இந்த படத்தில் மெயினாக நம்ம ராபர்ட் பேட்டிங்சனும் உள்ளே நடிச்சிருக்காரு. படத்தோட ட்ரெய்லர் ஆல்ரெடி வந்துருச்சு அண்ட் உள்ள கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் கொஞ்சம் க்ளோன் கேட்டகிரி மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ ஒரு மிஷினுக்காக செலக்ட் ஆகிறாரு அண்ட் அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரியாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரெய்லரில் கொஞ்சம் அப்படி தான் தெரியும். அண்ட் அவர் எப்படியெல்லாம் லைக் ஃபைனலி அவரோட ஒரிஜினல் வேர்ஷன் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி மேபி ஸ்டோரி இருக்கலாம். எப்படியோ இந்த படம் ஃபுல்லாக அப்கமிங் நம்ம April 18 தான் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் டெஃபினட்டாக நம்ம தியேட்டர்ஸில் பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு நம்ம மார்வல் மூவி நம்ம தண்டர்போல்ட்ஸ் கூட May 5 தான் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இது வந்து ஆக்சுவலி லைக் நம்ம மார்வல் சைட்லேருந்து சூசைட் ஸ்குவாடுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாம் வில்லன் கேரக்டர் இப்போதைக்கு அவங்க கொஞ்சம் நல்லபடியாக டெவலப் பண்ணியிருக்காங்க அண்ட் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்த சில மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்தா தான் இந்த கேரக்டர்ஸ்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அண்ட் அவங்களும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு டீம் ஆட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு மார்வல் சைட்லேருந்து நம்ம கேப்டன் அமெரிக்காவோட நம்ம தண்டர்போல்ட்ஸ்க்கு தான் கொஞ்சம் ஹைப் அதிகமாகவும் இருக்குது அண்ட் கொஞ்சம் புதுசாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா எல்லாம் கொஞ்சம் வில்லனிசமான கேரக்டர்ஸாக உள்ள அவங்க எப்படி ஹீரோயிக்காக பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் நிறைய என்ன புது புது கேரக்டர்ஸ் உள்ளே வரலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலி சென்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு நியூ கேரக்டர் உள்ளே கொண்டு வராங்க. அதுக்கு தான் கொஞ்சம் அல்டிமேட்டான ஹைப்பு. ஏன்னா சூப்பர்மேன் லெவலான சில பவர்ஸ் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்லோ 4th இடத்துல இருக்க நம்ம மிஷன் இம்பாசிபிளோட ஃபைனல் ரெக்கார்டிங் மூவி தான். எப்படியும் இந்த மூவி நம்ம May 23 தான் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம த டெட் ரெக்கார்டிங்கோட பார்ட் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் ஸ்டோரி அது கொஞ்சம் முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு தான் அதோட கன்க்ளூஷனோட அண்ட் இதுதான் ஃபைனலான நம்ம மிஷன் இம்பாசிபிளோட ஃப்ரான்ச்சைஸில் கடைசி பார்ட்டு. ஸோ நிறைய பேர் கொஞ்சம் தியரிஸோட சொல்கிறாங்க. மேக்ஸிமம் என்னோட தியரி என்னென்னா நம்ம எப்படி 007 பாண்டோட கேரக்டரை ஃபுல்லாக வந்து கடைசியில் அதை முடிச்சிட்டாங்களோ அதே மாதிரி மேபி இப்போ நம்ம டாம் க்ரூஸோட இந்த கேரக்டரையும் முடிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ரான்ச்சைஸ் கன்க்ளூட் ஆக முடியும். இல்லை இன்னொரு வாட்டி அவர் தப்பிச்சிட்டாரு இல்லை வேறு ஏதோ வச்சாங்கன்னா இன்னும் அப்கமிங் நெக்ஸ்ட் பார்ட் வர மாதிரி அவங்க கொண்டு வந்துடுவாங்க. பட் எப்படியும் இந்த ஃப்ரான்ச்சைஸ் இதோட க்ளோஸ் ஆகுது. மேபி அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் திருப்பி நம்ம மிஷன் இம்பாசிபிள் சொல்லிட்டு புதுசான ஒரு ரீபூட்டோட எதிர்பார்க்கலாம். இல்லை அந்த கேரக்டரை வேறு யாரோ கூட நடிகை மாதிரியும் கொண்டு வரலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் நம்ம பெலரினா மூவியும் பார்த்தீங்கன்னா நம்ம June 6 தான் ரிலீஸ் ஆகுது. இப்போதைக்கு இந்த படத்துக்கு நிறைய டாக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கியானு ரீவ்ஸ் ஆஸ் ஏகே நம்ம ஜான் விக் திருப்பியும் உள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி நீங்களே அந்த ட்ரெய்லர் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க, லேஸாக சின்ன ஒரு கிளான்ஸ் காமிச்சிருக்காங்க. அதனால இந்த கேரக்டர் இன்னும் நிறைய கான்செப்ட் ஸ்டோரியெல்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, ப்ரோ அதான் அவர் கடைசியில் இறந்துட்டாரு திருப்பி எப்படி இவர் இந்த மூவியில் வரான்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறு ஒரு டைம்லைனில் இருக்க மாதிரியான ஸ்டோரி. மேபி நம்ம ஜான் விக் சாப்டர் 2 and 3க்கு நடுவில் இருக்க மாதிரி ஸ்டோரி உள்ளவங்க கொண்டு வரலாம். ஸோ அதனால் அது எப்படியோ மூவி ஃபுல்லாக பார்த்தா தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். பட் இந்த பெலரினாவோட கேரக்டர் ஆக்சுவலி அவளை ட்ரெயின் அப் பண்ணிட்டு அண்ட் அவங்களுக்கு ஒரு தனி ரிவெஞ்சான ஸ்டோரி தான் இந்த ஸ்பின் ஆஃப் மூவியில் நம்ம பார்க்க போகிறோம். Looks like you already have. நெக்ஸ்ட் நம்ம லைவ் ஆக்ஷனான நம்ம ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகனோட மூவி கூட பார்த்தீங்கன்னா நம்ம June 13 தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அனிமேட்டட் ஃப்ரான்ச்சைஸ் தான் வந்துருச்சு ப்ரோ, இதுக்கப்புறம் எதுக்கு இந்த லைவ் ஆக்ஷன்
எல்லாருமே கேட்கலாம், நானும் ஆக்சுவலி இப்படி தான் எதிர்பார்த்துருந்தேன். பட் பரவாயில்ல, ஆக்சுவலாக அதோட டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் பார்ட் அனிமேட்டட் மூவியில் எப்படி இருந்ததோ அதே தான் வந்து இப்போ நம்ம லைவ் ஆக்ஷனில் எடுத்துருக்காங்க. ஆனால் பார்ப்போம் அது எவ்வளோ கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு. பட் நிறைய பேர் அனிமேட்டட் மூவிஸும் வந்து லைக் எல்லாருமே பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து வெறும் லைவ் ஆக்ஷனை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம் லைவ் ஆக்ஷன் வந்து ஆஸ் எ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுக்குதா இல்லையா. ரீசெண்டான ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா எல்லா அனிமேட்டட் மூவி லைவ் ஆக்ஷனாக மாற்றிட்டு அதுக்கு நல்ல சக்ஸஸாகவே போயிருக்கு. ஸோ அதே ஹோப்பில் தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜொராசிக் வேர்ல்டோட புதுசான ஒரு பார்ட், அதான் நம்ம ரீபர்த்னு சொல்லிட்டு, அண்ட் இந்த படம் கூட நம்ம ஜூலை 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வேர்ல்டு வைட் ஃபுல்லாக எல்லாம் மல்டிடப் லாங்குவேஜஸோட தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் மெயினாக நம்ம ஸ்கார்லெட் ஜான்சன்ஸும் உள்ளே இருக்காங்க. ஸோ அதே தான் நம்ம ஜொராசிக் பார்க் அண்ட் வேர்ல்டில் என்ன ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணியிருந்தாங்களோ அதே யூனிவர்ஸில் நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வேறு புது கேரக்டர்ஸோட காமிச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இது எப்படி நெக்ஸ்ட் இன்டர் லிங்க் ஆகுது. மேபி என்னவா இருக்கலாம்னா லைக் எல்லாமே உலகம் ஃபுல்லாக டைனோசர்ஸ் அதிகமாக இருக்க மாதிரியும் அண்ட் இப்போ ஹியூமன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி அந்த கான்செப்டில் வேணால் கொண்டு வரலாம். ஸோ நம்ம டிசியோட சூப்பர்மேன் மூவியும் ஜூலை 11 தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போதைக்கு இந்த மூவி தான் இந்த வருஷத்தோட ஹைலி ஆன்டிசிபேட்டடான மூவியாகவும் மாறி இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ புதுசாக நம்ம டிசி யூனிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் மூவியாக தான் இப்போ நம்ம சூப்பர்மேன். ஸோ சூப்பர்மேன் கேரக்டர் தான் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சது, ஸ்டோரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் ஒரு திருப்பியும் நியூவான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருப்பி நியூ ஹோப்போட வந்து இந்த படம் கொண்டு வராங்க. டிசி ஃபேன்ஸ்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும். பட் ஜென்ரிக்காக சொல்கிற மூவி லவர்ஸ் வந்து இந்த படத்தில் அப்படி என்ன தான் புதுசாக கொண்டு வராங்க. அண்ட் ஜேம்ஸ் கன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் இமோஷன் டெப்த் வைஸில் செம்மையாக கொண்டு வருவார். அது நீங்கள் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் நம்ம சில ராக்கெட்டோட சீன்ஸ்லாம் பார்த்துருந்தீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால நிறைய பேர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்காங்க. கண்டிப்பாக சூப்பர்மேன் மூவி அல்டிமேட்டமாக இருக்கும். அண்ட் அது ஒரு கனெக்ட் மட்டும் ஆயிடுச்சுன்னா நம்ம டிசி யூனிவர்ஸ் அப்படியே ட்ரெண்டாக போயிடும். அண்ட் இதே மந்தில் நம்ம மார்வல் சைட்லேருந்தோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4ஓட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூவியை வந்து நம்ம ஜூலை 25 ரிலீஸ் பண்ணுறாங்க. நல்லது, கொஞ்சம் கேப் விட்டு வருது. ஏன்னா அட் டைம் ரெண்டுமே கிளாஷ் ஆனால் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம், ஏன்னா அந்த மாதிரி நிறைய கிளாஸாக நிறைய மூவிஸ்லாம் போயிருக்குன்னு. பட் இந்த ஃபேண்டாஸ்டிக் 4 வந்து அகைன் திருப்பி ஒரு ரீபூட் ஆனது. இதுக்கு முன்னாடி ஃபேண்டாஸ்டிக் 4லேயே பார்த்தீங்கன்னா வேறு சில மூவிஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்கலன்னா கூட பிரச்சனையே கிடையாது. இது டோட்டல் ஃப்ரெஷ்ஷான மூவி தான். என்ன சில கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குன்னு வேணால் தெரிஞ்சால் போதும். மேபி அது டோட்டலாக இனிஷியல்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அண்ட் கொஞ்சம் 80ஸோட கிளாசிக்கலான வைப் வந்து தெரியுது. மேபி அது வேற ஒரு டைம்லைனில் இருந்து இப்போதைக்கு நம்ம எம்சியோட இந்த புது டைம்லைனுக்கு கொண்டு வர மாதிரி கான்செப்டாக கூட இருக்கலாம். பட் பார்ப்போம் எப்படி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அவதார் மூவி ஃபயர் அண்ட் ஆஷ் தான். எப்படி இந்த மூவி ஃபுல்லாக அவங்க டிசம்பர் மந்த் ஸ்லாட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, டிசம்பர் 19. அண்ட் எல்லா மூவிஸுமே அவங்க கரெக்டாக டிசம்பர் மந்த் தான் ரிலீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. பை த வே இதுவும் கண்டிப்பாக ஹைலி ஆன்டிசிபேட்டட் தான். ஏன்னா மூவி வந்து பேக் டு பேக் தான் எடுத்துருக்காங்க. பார்ட் 2க்கு அப்புறம் அப்படியே பார்ட் 3. ஸோ இப்போதைக்கு இதுதான் பார்ட் 3யா இல்லை எப்படி நெக்ஸ்ட்டு, ஏன்னா கண்டினியூ இன்னும் ஸ்டோரி இருக்குது. கடைசியாக நம்ம பார்ட் 2ல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு அப்படியே கட் பண்ண மாதிரி உங்களுக்கே பர்சனலாக ஃபீல் ஆயிருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் என்ன நடந்தது அப்படி இல்லை பார்த்துடலாம். அண்ட் பார்ட் 4, 5 எல்லாம் வந்து கொஞ்சம் எர்த்து வரைக்கும் வர மாதிரியான ஸ்டோரி கான்செப்டோட கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் லேட்டர் ஆன் அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பை த வே தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போ நம்ம 2025ல ஹைலி ஆன்டிசிபேட்டடான மூவிஸ் அண்ட் கொஞ்சம் நல்ல டாக்கில் இருக்க மாதிரியான மூவிஸ். இன்னும் நிறைய மூவிஸ்லாம் இருக்குது. மெயினாகவே பார்த்தீங்கன்னா சில மூவிஸ்லாம் வந்து லைக் நம்ம மைன்கிராஃப்ட் மூவி எல்லாம் இருக்குது, சொல்லக்கூடாது தான். பட் அது எப்படி கொண்டு வருவாங்க, லைவ் ஆக்ஷனான மூவி தான். இதே மாதிரி தான் நான் பார்பி மூவியும் நினச்சிருந்தேன். பட் கடைசியில் பார்த்தா பார்பி எல்லாம் $1 பில்லியன் கணக்கான மார்க்லாம் டச் ஆயிருந்தது. ஹோப் அதே மாதிரி நம்ம மின்கிராஃப்ட் மூவி கூட வரலாம். பை த வே நீங்கள் எந்த மூவிக்காக இயராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம 2025 இயரில்? அண்ட் உங்களோட பர்சனல் ஃபேவரட்டான மூவிஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி பெஸ்ட்டான மூவிஸ் அண்டு வித் எங்கேஜிங்கான ஹாலிவுட் அப்டேட்ஸோட தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.